குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 வருஷம் டிஎன்பிஎஸ்சி நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days அண்ட் ஏ அலோன் கேன் டூ இட் இன் 36 days. ஹவு லாங் வில் பி டேக் டு கம்ப்ளீட் ஒர்க்? ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 36 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏயும் பியும் ஒன்றா சேர்ந்தா அந்த வேலை எத்தனை நாளில் முடியும்? 12 நாளில் முடியும். நான் அதை ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன்? ஏ அண்ட் பி டுகெதர் கம்ப்ளீட் த ஒர்க் ஈக்குவல் டு 12 days. இப்போ என்ன பண்ணுறேன்? ஏயும் பியும் ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? 12 நாளில் மொத்த வேலையும் முடியுது. அப்போ 6 நாளில் பாதி வேலை முடியும், 3 நாளில் 1/4 பங்கு வேலை முடியும். அப்போ ஒரு நாளில் 1/12 பங்கு வேலை முடிஞ்சிருக்கும். கரெக்டா? அதாவது ஏபி 12 நாளில் முடிச்சா ஏபி ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க? அப்படியே தலைகீழ எழுதுங்க. எவ்வளோ டேஸ் வருது? 12. 12 தலைகீழ போட்டால் 1/12. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ மட்டும் தனியாக அந்த வேலை எத்தனை நாளில் முடிக்காரு? 36 நாளில். அப்போ ஏ அலோன் இஸ் ஈக்குவல் டு 36 days. அப்போ ஏ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாரு? 1/36. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ அண்ட் பி ஒரு நாள் எவ்வளோ வேலை முடிக்காங்க? 1/12. ஏ மட்டும் ஒரு நாள் எவ்வளோ வேலை முடிக்காரு? 1/36. அப்போ பி வேணா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷனில் கழிச்சிடலாமா? அப்போ 1/12 மைனஸ் 1/36 போட்டால் பி ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிப்பார்னு தெரியும். அதை தலைகளை போட்டால் எனக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்போ 1/12 மைனஸ் 1/36. இதுக்கு எல்சிஎம் எடுப்போமா? எடுத்தால் என்னவாகும்? 3 மைனஸ் 1/36. அப்போ 2/36. அப்போ 2 டேபிள் அடிப்போமா? 1 2 2 18 2 36. அப்போது பி ஒரு நாளில் எத்தனை பங்கு வேலையை முடிப்பார்? 1/18. இதே மாதிரி 18 நாள் அவர் வேலையை முடித்தாதான் 18 × 1/18 12 கேன்சல் ஆகும், முழு வேலையும் முடியும். அப்போ பி மட்டும் அந்த வேலையை முடிக்கணும்னா எத்தனை நாள் தேவைப்படும்? 18 நாட்கள் தேவைப்படும்.